செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆச்சு. ட்ரை ரோஸ்ட் பண்ணி பேஸ்ட் ஆகிறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் துவரம் பருப்பு, இப்போ இதை ஒரு ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தனியா கொஞ்சம், சீரகம், மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் பெருங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ரசம் தாளிச்சிடலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் சேர்த்துடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் அந்த எண்ணெயோட. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் இன்றைக்கி அந்த ட்ரை ரோஸ்ட் பேஸ்ட்டோட கொஞ்சம் கொத்தமல்லி காம்பு ஒரு கை வச்சு அரைச்சி எடுத்துருக்கேங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் பூண்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம புளி கரைசல் சேர்த்துடலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்குங்க. உப்புத்தூள். இப்போ இது நுர வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரசம் லைட்டாக ஓரமாக பபிள்ஸ் வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்ட்டான அரைச்சி விட்ட ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த அரைச்சி விட்ட ரசம் ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you all soon in next video. Thanks for watching.